ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் ஸ்க்ரீம் 6. இது 2023 ரிலீஸ் ஆகிருக்கு. ஹாரர் ஜானர் கேட்டகரி. நிறைய இந்த படத்தில் ரத்த காட்சிகள் கொலையெல்லாம் இருக்கிறதால 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் பாருங்கள். மற்றவங்க இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. படத்தோட ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு பொண்ணு எல்லோ கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிட்டுருப்பா. அவள் வெயிட் பண்ணிட்டுருக்கும்போது பார்த்தா அவள் ஒரு டேட்டிங் ஆப் மூலமாக ஒருத்தனை உஷார் பண்ணி அவனை நேரில் பார்க்குறக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பா. அவனும் ஃபோன் காலில் கான்வர்சேஷன் பண்ணிகிட்டே போயிருப்பான். சடனாக நான் வந்துகிட்டே இருக்கேன் டியர், இந்த பிளேஸ்க்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்து காட்டியிருப்பான். இவளும் அந்த சந்து நோக்கி போயிட்டுருப்பாள். சடனாக பார்த்தா ஒருத்தன் மாஸ்க் போட்டு ஒருத்தன் அவளை கத்தியால் குத்தி சாகடிச்சிடுவான். ரணக்கொடூரமாக சாகடிச்சிட்டு இவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில, அப்படியே செவுத்தில் சாஞ்ச மாதிரி ஃப்ளாட் ஆகிடுவான். அந்த மாஸ்க் போட்டவன் அப்போ மாஸ்க்கு கழட்டுவான். பார்த்தா இவ்வளோ நேரம் இவன் கூட ஃபோனில் பேசிட்டு இருந்தவன். இந்த மாதிரி கத்தி குத்து சீன்லலாம் ரத்தம் அப்படியே தெறிக்க விடுவாங்க. ஸோ ஹாரர் விரும்பிங்க மட்டும் அந்த படத்தை பாருங்கள். அவ்வளோ ஸ்லாஷர் சீன்ஸ் இருக்குது, என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். என்ன இதில் ஒன்று அங்கங்கே இதுக்கு சிசிடிவி இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படங்க இருக்குது. எல்லாமே வில்ல நினச்சபடியே நினச்ச இடத்துக்கெலாம் போய்ட்டு கத்தியால் குத்துற மாதிரியும் போலீஸே வராத மாதிரியும் இந்த படத்தில் காட்டிகிட்டே இருக்காங்க. அதுதான் கொஞ்சம் லாஜிக்கை இடிக்குது. இந்த ஸ்க்ரீம் சீரீஸை பொறுத்தவரை மெயின் கான்செப்ட் என்னவாக இருக்குன்னா, 2 பேர் மாஸ்க் போட்டு ஒருத்தன் கொலை பண்ணும்போது இன்னொருத்தன் நார்மலாகவும், இன்னொருத்தன் நார்மலாக இருக்கும்போது இன்னொருத்தன் மாஸ்க் போட்டும் சுற்றிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் குரூப்பில் அவங்களுக்குள்ளேயே கூடவே இருந்து அவங்களுள்ளே போட்டு தள்ளுற மாதிரியே வரும் இந்த படத்தோட ஒவ்வொரு சீக்வன்ஸும். இது 6வது பாகம். இதுலேயே எப்படின்னா அதே கான்செப்ட் தான். 2 பேர் மாஸ்க் போட்ட கில்லர்ஸ் இருப்பாங்க. அதை நமக்கு கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணுவாங்க யார் அது அப்படின்னு. அது வரையும் நமக்கு இவனா அவனாங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங் பாயிண்ட்லேயே போயிட்டு இருக்கும் படம். இந்த பார்ட்டை பொறுத்தவரை என்னென்னா, ஃபஸ்ட்டு சீனில் ஒருத்தன் மாஸ்க் போட்டு கொள்கிறான்ல, அவன் கொண்டு முடித்தோடனே அவன் மாஸ்க்கு கழட்டிட்டு அவனோட பேக்கில் அந்த ட்ரெஸ்ஸு காஸ்ட்யூமை எடுத்து வச்சுட்டு அவன் வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு வந்தால் இவனுக்கு ஃபோன் கால் வரும். இவன் தன்னோட ஃப்ரெண்டுன்னு நினச்சி பேசிட்டு இருப்பான். நான் எப்படி மச்சான் இருந்தது போட்டு தள்ளினது, உனக்கு எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்னால், எனக்கு அப்படியே அந்த டைமில் ஒரு அனிமல் எஃபெக்ட் இருக்குது, ஒரு அனிமலை போட்டு குத்துன்னு குத்துற மாதிரி இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படியா, சரி அப்படியே அவன் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு பார்த்தா இவன் யார்கிட்ட பேசிட்டுருக்கான்னு நினச்சோன்னா அவனோட தலையை துண்டாக கட் பண்ணி ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜு உள்ளே இருக்கும். அப்போ நீ யார் அப்படின்னு ஃபோனில் பேசும்போது பார்த்தா இவன் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே இன்னொருத்தன் மாஸ்க் போட்டு கத்தியால் குத்துன்னு குத்திடுவான். இதுக்கு எதுக்குடா இவன் வந்தாங்கிற மாதிரி இருக்கும். இவனே மாஸ்க் போட்டு ஒரு பொண்ணை காலி பண்ணான். இப்போ இவனையே ஒருத்தன் மாஸ்க் போட்டு கொள்ளுட்டு போகிறான். இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின் சாம். இவ ஆல்ரெடியே இந்த மாதிரி சீரியல் கில்லர் பண்ணுறவளோட பொண்ணு இவன். அதனால் எல்லோரும் சொசைட்டி எல்லோரும் இவளை ஒரு தப்பான பறவைன்னு பார்ப்பாங்க. அதாவது என்னன்னா, எங்கே ஒரு கொலை நடந்தாலும் அது இவ தான் பண்ணியிருப்பா, ஏன்னா இவங்க அப்பா தான் இந்த மாதிரி மாஸ்க் போட்டு எல்லாரையும் கொன்னாங்க அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கிறதால இவளுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். இவ எவ்வளோ சொல்லுவாள், நான் இப்போ பண்ணுறதே இல்லை அப்படின்னு. இல்லை, அதே பிளட் தானே உனக்குள்ளே ஓடுது, அப்போ நீ தான் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பேசிட்டு இருப்பா. அவள்கிட்ட எனக்கு கில்லிங் மைண்ட் செட் வர்ற மாதிரி இருக்குன்னு. அப்போது மறுபடியும் கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த ஆள் வேறு கேட்பான். இவன் கடுப்பாக எழுந்துச்சி போயிடுவான் அங்கேருந்து. இதுக்கு தான் இந்த சின்ன பசங்க கூட பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் மனசில் அப்படியே உட்காந்துருப்பார். இதுக்கப்புறமா இவன் வெளியே வருவாள். வெளியே இருந்தால் இவன் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போவாள். அவங்க பார்ட்டி பண்ணிட்டுருப்பாங்க. பார்ட்டி பண்ணிட்டுருக்கும்போது பார்த்தா இவளோட சிஸ்டரும் அந்த பார்ட்டியில் இருப்பாள். இதுதான் அவள் சிஸ்டர் டாரா. இவன் இன்னொருத்தன் கூட அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாள். இதை பார்த்துட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு அவளை எப்படியா காப்பாற்றுங்க, வேறு எவன் கூட போயிட போகிறா அப்படின்னு சொன்னோன்னே இவளோட ஃப்ரெண்ட்ஸு, அதாவது ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸு அவள் தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக உள்ளே பூந்து அவன் காயை பிடிச்சி கூப்பிட்டு போயிருப்பான், மாடிக்கு கூப்பிட்டு போயிருப்பான். இவன் அக்காவோட ஃப்ரெண்ட்ஸுங்க உள்ளே பூந்து இல்லை இப்போ வேணாம், நாங்கள் கிளம்பிட்டோம், நீங்கள் இன்னொரு நாள் வச்சுக்கோங்களேன் அப்படிங்கிற மாதிரி உள்ளே பூந்து களைச்சி விட்டு போயிடுவாங்க. இதனால் கடுப்பான அவள் தங்கச்சி ஹீரோனை பார்த்து பயங்கரமாக திட்டிகிட்டு போயிடுவாள். நீ தான் எல்லாத்துக்கும் காரணம், நீ இருக்கிறதால தான் நான் நிம்மதியாகவே இருக்க மாட்டேங்கிறேன், நீ பண்ண கொலைக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு. நானும் அதே அப்பாவுக்கு தான் பிறந்திருக்கேன், என்னை யாரும் சந்தேகப்படலையே அப்படி ஒன்று. எங்கே போனாலும் ஒரே இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு அவள் ஃபீல் பண்ணிட்டுருப்பான். இந்த பக்கம் பார்த்தா இவ்வளோ சண்டை போட்டு அதுக்கப்புறமா அக்காக்காரி, அதாவது ஹீரோயினுக்கு ஒரு லவ்வர் இருப்பான். அவனை மீட் பண்ணிட்டு அவனுக்கு ஒரு மவுத் கிஸ் அடிச்சுட்டு அங்கேருந்து போவான். மறுபடியும் ரோட்டில் நடந்து போயிட்டுருப்பாங்க. இவங்க கொலீஜ்
இவங்கள வந்துட்டு இரிட்டேட்டிங் பண்ணிட்டு, அதாவது வந்து கலாய்ச்சிட்டு போவாங்க. புதுசாக கொலை பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க போல இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இப்போ ஒருத்தன் வந்துட்டு ஃப்ரிட்ஜு பக்கத்தில் வந்துட்டு செத்து போனால, அவன் பக்கத்தில் வந்து பார்த்தா இவளோட டிரைவிங் லைசன்ஸ் வந்துட்டு ஐடென்டி கார்டெல்லாம் அங்கே கிடைக்கும். அதை பார்த்துட்டு ஒரு போலீஸ்காரன் கால் பண்ணிட்டு இவளை வந்துட்டு வார்னிங் பண்ணுவான். கொஞ்சம் ஸ்டேஷன் வந்து பாருமா, உன்னை கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு. இந்த ஆள் யாருன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஒருத்தரோட அப்பாவாக இருப்பார் அந்த போலீஸ்காரன். ஸோ இவங்க வந்துட்டு போலீஸ் என்கொயரிக்கு போயிட்டு இருந்தால், அங்கே போயிட்டு இருக்கும்போதே ரோட்டில் வந்துட்டு மறுபடியும் மாஸ் போட்ட கில்லர் வந்துட்டு இவன் தங்கச்சியை வந்துட்டு கொல்றக்கா கத்தியை வச்சுட்டு கழுத்தில் நெரிச்சிட்டு இருப்பான். அவன் அங்கே தள்ளி விட்டு இவங்க 2 பேரும் ஓடுவாங்க. ஓடி போகும்போது ஒரு சூப்பர் மார்க்கெட் அது உள்ளே நுழைஞ்சிருவாங்க. அது உள்ளே போனால் அங்கே வந்துட்டு ஒருத்தன் இருப்பான். அங்கே இவளை காப்பாற்றுறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. வர்ற எல்லாரையும் வந்துட்டு அந்த மாஸ் கில்லர் வந்துட்டு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். பொண்ணுங்களுக்கு ஒன்றுன்னா இறங்கி வந்து காப்பாற்றுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கிற மாதிரி அந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஓனர் வந்து, நீங்கள் உள்ளே போய் மறைஞ்சிக்கோமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் உள்ளே இறங்குவார். அவர் பீட்டில் பலூன் சுடுறவர் போல் இருக்குது. அவர் சுடுற கன்று எதுவுமே வந்துட்டு அந்த மாஸ் கில்லர் மேலே படவே படாது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் அசால்ட்டாக ஒரு கன்னை வச்சுட்டு ஒரு போட்டு மறுபடியும் இவங்க ஒவ்வொரு ரேக்குக்கு பின்னாடி வந்துட்டு ஒளிஞ்சிருப்பாங்க. அந்த ரேக்கெல்லாம் அந்த சீரியல் கில்லர் வந்துட்டு அப்படியே பார்த்து போவான். அவனை டைவர்ட் பண்ணிட்டு இவங்க அந்த ரேக்கை தள்ளி விட்டு ஓடிடுவாங்க. இவங்க ஓடி வெளியே வரவும் போலீஸும் வந்துடும். டக்குன்னு அவன் விரட்டிட்டு வரானான்னு பார்த்தா அந்த சூப்பர் மார்க்கெட்டோட இன்னொரு டோர் வழியாக ஓப்பன் பண்ணி அவன் ஓடி போயிடுவான். ஓடி போகும்போது பார்த்தா மாஸ்க்கு வந்துட்டு மறுபடியும் கழட்டி போட்டு ஓடி போயிருப்பான். இதனாலே வந்துட்டு இது யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த படத்தில் வர ஒவ்வொரு ஸ்லாஷர் சீனும் பாருங்கள், செமையாக எடுத்திருப்பாங்க. அவன் எப்படிலாம் ஈஸியாக எஸ்கேப் ஆகிறான், இவங்க வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவன்கிட்ட வந்துட்டு மாட்டிட்டு முழிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். போலீஸ் இன்கொயரிக்கு கூப்பிட்டுருந்தா வர்றதுக்குள்ளே இன்னொரு மர்டரா, உங்கள் மேலே எவ்வளோ சார்ஜ் தாம்மா போடுறது அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ்காரன் அங்கே ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருப்பான். இவங்க வந்துட்டு நாங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான், ஐ மீன் என்கொயரிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இருந்தோம், சடனாக வந்து இப்படி வந்துட்டாங்க, எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ்கிட்ட சொல்லுவாள். அந்த போலீஸ்காரன் எதையுமே காதில் வாங்க மாட்டான். சரி, நீ என் பொண்ணோட ஃப்ரெண்டுங்கிறதால நம்புகிறேன், இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது, நாளைக்கு ஏதாவது பெரிய லெவலில் என்கொயரி ஆச்சுன்னா நீ தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை வந்துட்டு கொஞ்சம் எச்சரிக்கை பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுவார். இவளும் வந்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே போவாள். இவனுங்க பூதைக்கு நான் ஊருகாவா அப்படிங்கிற மாதிரி 2 பேர் அக்கா தங்கச்சிங்க திட்டிகிட்டே வந்துட்டு அந்த போலீஸை திட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. எங்கே கொலை நடந்தாலும் நம்மளே தான் போட்டு விசாரிக்கிறானுங்க, இவனுங்களுக்கு வேறு வேலை இல்லை, நம்ம தான் மாட்டினோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி போயிட்டு இருந்தா அங்கே ஒரு ரிப்போர்ட்டர் வருவாள். இவள் எல்லா பார்ட்லேயும் வந்திருப்பாள் மேக்ஸிமம். அவள் வந்துட்டு இந்த கொலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த டைமில் நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்பாள். இந்தா வாங்கிக்கோங்கிற மாதிரி அவள் தங்கச்சிக்காரி வந்துட்டு பலார்னு ஒரு அறை விடுவாள். இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு. இதையும் சேர்த்து உன் புக்கில் எழுதிக்கோ, நீ தானே புக் எழுதுறவ, எங்களை வச்சு நீ பணம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட, இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறமா வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லாம் வந்துட்டு நிறைய ஹாரர் படம் பார்த்து எப்படிலாம் மர்டர் நடக்குது, அதில் வந்துட்டு நம்ம எப்படிலாம் நம்மளை சேவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இந்த போலீஸ்காரனுக்கு ஆல்ரெடி ஒரு பையன் வந்து இறந்துருப்பான். இங்கே ஒரு பொண்ணு இருக்கும், அவனுக்கு இன்னொரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு பார்ட்டி பண்ணிட்டு இருப்பாள். பார்ட்டிக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணியிருப்பாள். என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்துட்டு இவள் சாம், அதாவது ஹீரோயின் பேர் சாமு, அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே வந்திருப்பாங்க. வந்திருக்கும்போது பார்த்தா பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு ஹீரோனோட ஆள் ஃபோன் பண்ணியிருப்பான். எல்லோரும் உட்காந்துட்டு அந்த ஃபோனை வாங்கி கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே திடீர்னு பார்த்தா சவுண்டு பயங்கரமாக கேட்குது அப்படின்னு பார்த்துட்டு என்னாச்சுன்னு போய் பார்த்தா அந்த போலீஸ்காரனோட பொண்ணு வந்துட்டு ரத்த கலரியாக கீழே, அதாவது அவளோட ரூமில் படுக்க வச்சுருப்பாங்க. அதாவது யாரோ வந்துட்டு அவளை கொலை பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அது வந்துட்டு நம்ம மாஸ் கில்லர் தான். இவங்களையும் கொல்றதுக்காக கதவெல்லாம் உடச்சிட்டு வந்துட்டு இருப்பான். அந்த டைம் பார்த்து பக்கத்து, அதாவது ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட்டில் ஹீரோனோட லவ்வர் இருப்பான். அவன் இங்கே இருந்துட்டு ஒரு ஏணியை போட்டு இவ ஜன்னல் வழியாக இந்த பக்கம் வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இவ ஏறி வந்துடுவா. ஹீரோயின் அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுவா ஏணி வழியாக ஏறி. இவ ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேர் இருப்பாங்க. அவளையும் நிறையா கத்தியால் குத்திருப்பான் அந்த சீரியல் கில்லர். குத்தி முடித்தோன்னே அவனை வந்துட்டு ரூமில் வரவிடாபடி கதவுக்கு முன்னாடி இவங்க நிறைய திங்ஸை போட்டு அடிச்சுட்டு ஓடிருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸாக ஏணியில் வரும்போது ஒருத்தி மட்டும் கடைசியாக வருவான், க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டவன். அவள் அப்படி வந்துட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு கரெக்டாக அந்த கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்துடுவான். உள்ளே வந்துட்டு அந்த ஏணியை திருப்பி போட்டு அவளை டெரர் காட்டுவான்.
எவ்வளவோ பண்ணாலும் அவள் கரெக்டாக அந்த ஏணியை விடாமல் இருப்பாளா பார்த்தா இவன் ஏணியை திருப்பியெல்லாம் போட்டு வில்லன் வந்துட்டு அவளை கீழே உள்ள வச்சுட்டு காலி பண்ணிவிடுவான். இதெல்லாம் கண் முன்னாடியே பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கதறி அழுவாங்க. இருந்தாலும் அவன் வில்லன் ஆஸ் யூஷுவல் எல்லாத்தையும் வேலையை முடிச்சுட்டு அவன் அசால்ட்டாக போயிட்டே இருப்பான். ஆல்ரெடி அந்த போலீஸ்காரனுக்கு ஒரு பையன் இறந்துருப்பான். இப்போ வந்துட்டு பொண்ணு இறந்துட்டாலே அப்படிங்கிற மாதிரி கவலைப்படாதீங்க அங்கிள் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து அவளை சமாதானப்படுத்திட்டு இருப்பான். அவனும் வந்துட்டு கண் கலங்கிட்டு அப்படி போகும்போது பார்த்தா இப்போ வந்துட்டு போலீஸ் டீமில் வந்துட்டு புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க இந்த கொலையெல்லாம் பார்த்துட்டு நிறைய ரிசர்ச் பண்ணி ஒரு மியூசியமாக ரெடி பண்ணியிருக்காங்க, வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த போலீஸ்காரன் சொன்னால் அவங்க வந்துட்டு யாரும் பார்த்தா அந்த போலீஸ் வந்துட்டு இதுக்கு முந்தின பார்ட்டில் வந்துட்டு ஹீரோனோட சீனியர் ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்திருப்பாள். அவள் இவளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டு இவனுக்கு என்ன பிரச்சனாலும் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாள். இப்போ இந்த மியூசியம் அது இந்த கொலையை பேஸ் பண்ணி இவளே வந்துட்டு இன்வெஸ்டிகேஷனில் என்னென்ன கிடச்சிது எல்லாத்தையும் வந்துட்டு கண்ணாடி ரூமில் வச்சுட்டு இவளை இன்வைட் பண்ணி பார்க்க வைப்பாள். ஒன்று ஒன்றா பார்த்துட்டே இருப்பாள். அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே அந்த ஜேர்னலிஸ்ட் ஒருத்தி வந்துட்டு இவங்க பேட்டி எடுக்க வந்துட்டு அறை வாங்கிட்டு போயிருப்பாள்ல, அவள் வீட்டுக்கு வந்துட்டு இப்போ இந்த சீரியலுக்குள்ளே உள்ளே வந்துடுவான். சீரியலுக்குள்ளே உள்ளே வந்துட்டு அவளையும் போட்டு அடின்னு அடித்து கத்தியால் குத்திடுவான். அதே டைமில் ஹீரோனோட தங்கச்சியும் ஒன்றா வந்துடுவாங்க அதே வீட்டுக்கு. அந்த ஜேர்னலிஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டு அவளை காப்பாற்றி விட்ருவாங்க. அவளையும் சாவர நிலைமையில் தான் இருப்பான். அவளை வந்துட்டு சேஃபாக கொண்டு போயிடுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. நம்ம போகிற இடம்லாம் இவனுக்கு எப்படி இந்த சீரியல் கில்லருக்கு தெரியுது. அப்போ சீரியல் கில்லர் வந்து நமக்குள்ளே ஒருத்தனாக தான் இருப்பான். நேற்று இவ்வளோ சம்பவம் நடக்கும்போது நம்ம கேங்கில் யார் ஒருத்தன் மிஸ் ஆகிருக்கான் அப்படின்னு பார்த்தா ஒருத்தன் சுருட்ட முடிக்காரன் இருப்பான். அவனை கூப்பிட்டு விசாரிச்சா நான் வந்து படிக்கிறதுக்காக போயிருந்தேன், வேணால் அங்கே கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுவான். இவங்களும் அவன் மேலே ஒரு டவுட்டாக வச்சுட்டு வந்து ட்ரெயினில் ஏறுவாங்க. ட்ரெயினில் ஏறும்போது பார்த்தா இவங்க கேங்கெல்லாம் ஒரு பக்கம் ஏறிடும், அதில் ஒரு பொண்ணு மட்டும் மிஸ் ஆகிடும். அவள் ஏறுறதுக்குள்ளே ட்ரெயின் எடுத்துருவாங்க. ஸோ அந்த கேங்கில் இவங்க ஃப்ரெண்டில் ஒருத்தன் கர்லிங் ஹேரை வச்சு வந்துட்டு மிஸ் ஆகிருப்பான்ல, அதாவது இவங்க மேலே சந்தேகப்படுவான்ல, அவன் வந்துட்டு அந்த ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட்டாக வந்துட்டு ட்ரெயினில் வந்துகிட்டே இருப்பான். இவங்க ட்ரெயினில் வந்தால் ஹீரோயின் ஏறின ட்ரெயினில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அங்கே ஏதோ மாஸ்க் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும். எல்லாருமே வந்துட்டு அந்த கோஸ்ட் ஃபேஸ் போட்ட மாஸ்க் போட்டு இவ்வளோ ஹீரோயினே உத்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஐயோ வந்து வசமாக மாட்டிக்கிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டே இருப்பான். பார்த்தா வந்துட்டு ஹீரோனோட லவ்வர் அங்கே வந்துட்டு சேஃபாக அவளை காப்பாற்றிட்டே இருப்பான். இதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு பக்கம் அந்த தனியாக ட்ரெயினில் வந்த அவள் ஃப்ரெண்டை வந்துட்டு மறுபடியும் ஆல்ரெடி அவள் கையில் கிழிச்சிருப்பாங்க, வயிற்றுலையும் குத்திருப்பாங்க. இந்த தடையும் வந்துட்டு வயிற்றில் கத்தியால் குத்திட்டு போயிருப்பான். இப்போ அந்த கர்லிங் ஹேர்காரை வந்துட்டு அவளை ஹெல்ப் பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. தங்கச்சிக்கு ஒரு லவ்வர் இருப்பான், அவனும் வந்துட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டாக தான் இருப்பான். அவனை கூப்பிட்டுட்டு வந்துட்டு அந்த மியூசியம் மாதிரி இடத்துக்கு போயிருப்பாங்க, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ரெடி பண்ண இடத்துல. அந்த இடத்துல போனால் அங்கேயும் வந்துட்டு இந்த சீரியலுக்குள்ளே வந்துட்டு கத்தியை வச்சுட்டு குத்துறதுக்கு வந்துடுவான். அவனை போட்டு அடின்னு அடித்து இவங்க துரத்தி விட்டு அங்கேருந்து ஓடிப்பாங்க. அப்போ பார்த்தா இந்த போலீஸ் தான் வந்துட்டு இந்த லேடி போலீஸ் வந்துட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு தான் சொல்லியிருப்பான். இவ வந்துட்டு இந்த இடத்துல வாங்கன்னு இவ தான் கூப்பிட்ருப்பா. அதே டைமில் இந்த போலீஸ்காரன் ஆல்ரெடி பொண்ணை இழந்தவன் பையனும் இழந்திருக்கான்ல, அவனும் உள்ளே வந்துடுவான். உள்ளே வந்துட்டு இவளை நம்பாத, இவ சொல்கிறது கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்துட்டு ஷூட் பண்ணிவிடுவான். அதே டைமில் பார்த்தா சீரியலுக்குள்ளே ஃபேஸ் போட்ட 2 பேரும் வந்துட்டு பக்கத்தில் அந்த போலீஸ்காரன் பக்கத்தில் வந்து நிற்பாங்க. அப்போது இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே நீங்கள் தானே அப்படின்னு. ஆமாம், அன்றைக்கி தான் உங்கள் பொண்ணு இறந்ததா நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு. அதுவெல்லாம் செட்டப்பு, எல்லாமே வந்துட்டு உன்னை போட்டு தள்ளுறதுக்கு தான். என் பையனை துடிக்க கொன்னது நீ தானே அப்படின்னு. ஐயோ நான் கொலைலாம் பண்ணலைங்க, அது எங்கள் அப்பா ஒரு காலத்தில் பண்ணிட்டு இருந்தார், நான் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவான். கேட்க மாட்டானுங்க. அந்த கர்லிங் ஹேர் காரனும் இவளோட பையன் தான் அப்படின்னு சொல்லுவான். அது எந்த விதத்தில் பையன் தெரில. அவன் வந்து பையன் சொல்லிட்டு அவனுக்கப்புறமா வந்துட்டு பயங்கரமாக ஃபைட்டெல்லாம் நடக்கும். ஃபைட்டில் வந்து செங்கலை வச்சு அடித்து அந்த போலீஸ்காரோட பொண்ணோட வாயில் உள்ள பல்லெல்லாம் கொட்டி போயிடும். அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த பையனையும் அடித்து தூக்கி போட்டு இவங்க வந்துட்டு ஓடி போயிடுவாங்க. ஒரு ஃப்ளோர் மாதிரி இருக்கும், அது ஃப்ளோரில் தொங்கிட்டு இருப்பாள் தங்கச்சிக்காரி. இவன் வந்துட்டு கையில் கத்தி எடுத்து கொடுத்துருவான். அக்காக்காரி அதாவது ஹீரோயின் வந்துட்டு கத்தி எடுத்து கொடுத்து நீ இதை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னால், கீழே பார்த்தா அந்த கொலைகாரனோட அதாவது போலீஸோட பையன் ஒரு பக்கம் இருப்பான் கர்லிங் ஹேர்காரன். மேலே ஃப்ளோரில் பார்த்தா அவளை பொண்ணு அந்த லேடியும் வந்துட்டு ஹீரோயினை போட்டு தள்ள வருவாள். ஹீரோயின் வந்து பக்கத்தில் ஒரு கன்னை வச்சுட்டு அவளை போட்டு தள்ளிவிடுவாள். கீழே இவ தவறி விழுந்த மாதிரி ஹீரோயின் தங்கச்சி கீழே விழுந்து அந்த கர்லிங் ஹேர் வாயிலே குத்துன்னு கத்தியால் குத்திடுவாள். கூத்திட்டு கீழே உட்காந்துருப்பா. அதுக்கப்புறம் வந்து ஐயோ என் பசங்க 2 பேருமே போட்டு அவங்கள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன் வருவான். இப்போ
ரெகுலரான அந்த மாஸ்க்கு சீரியல் கில்லர் மாஸ்க்கை ஹீரோயின் போட்டுட்டு வந்துட்டு அவனை நல்லா கத்தியால் குத்துன்னு குத்திடுவான். இதோட படம் முடிஞ்சுது அப்படின்னு நினச்சா அதுக்கப்புறம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. சடனாக அந்த வாயில் குத்து வாங்கின பையன் அவன் வந்துட்டு நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஓடி வருவான். அவன் தலையில் வந்துட்டு ஒரு டிவியை தூக்கி போட்டு அந்த போலீஸ்காரை வந்துட்டு இவங்கள வந்து காப்பாற்றுவாங்க. இந்த படத்தில் அந்த வில்லன் வர்ற சீனு, அதாவது சீரியலுக்குள்ளே வர்ற சீன்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு சீன்லேயும் வந்துட்டு அதாவது அவனாக விட்டு கொடுத்து ஒவ்வொருத்தங்களும் எந்த அளவுக்கு கத்தியால் குத்தணுங்கிற மாதிரி இருக்கும். அப்போயே நம்ம புரிஞ்சிக்கலாம். அதாவது இங்கே மிஸ் ஆகிற கேரக்டர்னால் யாரை போட்டு தள்ளாமல் இருக்கானோ அவங்கெல்லாம் வந்துட்டு இன்னும் கதையை நீட்டிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியே தான் வந்து ஹீரோனோட ஃப்ரெண்டு 2 பேருக்கும் வந்துட்டு நினச்சா அப்போவே கழுத்து அறுத்து போட்டு போயிருக்கலாம். ஆனால் கையில் குத்துவான், வயிற்றில் லைட்டாக குத்திட்டு போயிடுவான் ஒரு குத்தோட. ஸோ படம் சூப்பராக இருக்குது, என்ஜாய் பண்ணி பாருங்கள். பாய்.